Students, today பார்க்க போற டாபிக் என்னன்னா exercise 1.2 first row model second question. Okay va? L related to M, L is perpendicular to M. That question. First one reflexive. First one reflexive. Reflexive means repeated. L related to L. L related to L. So L is perpendicular to L. If L is not perpendicular to L, how is it possible? How it is possible? இப்போ நார்மலாக சொல்கிறோம் அப்படின்னா எல்லுங்கிறது எல்லுக்கு பேரலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ எல்லுங்கிற ஒரு லைன் நான் போடுறேன், ஓகேவா? இதுதான் எல்லுங்கிற லைன். இந்த எல்லுங்கிற லைன் எல்லுக்கு எப்படி இருக்குன்னா மேலே தான் எல்லு போட முடியும். ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைன் தான் எல்லு. திரும்பி அதே லைன் எல்லு எடுத்துட்டோம்னா அதே லைனில் தான் வரப்போகும். அப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா லைன் மேலே இன்னொரு லைன் நான் வச்சேன் அப்படின்னாலும் ரெண்டும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா பேரலாக தான் இருக்கும். பர்பெண்டிகுலராக இருக்கவே இருக்காது. 90 டிகிரி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா L is not perpendicular to L ன்னு சொல்லலாம். அப்படி வரல அப்படின்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா it is not reflexive அப்படின்னு சொல்லலாம். It is not reflexive. Next one, symmetric. Next one, symmetric. Symmetric means L related to some value M. M related to L. இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் L related to M. அப்போ L is perpendicular to M. Then R related, M related to L. அப்போ M is perpendicular to L. இப்போ ஒரு Lங்கிற ஒரு லைன் போடுறேன், அதுக்கடுத்தது ஒரு Mங்கிற ஒரு லைன் போட்டிருக்கேன். Lங்கிற லைனுக்கு Mங்கிறது பர்பெண்டிகுலர் அப்படின்னா அந்த Mங்கிற லைன் எப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த Mங்கிற லைனுக்கு Lங்கிற லைன் பர்பெண்டிகுலர் தானே இருக்கு. அப்போ L is perpendicular to M னா then M is also perpendicular to L. So it is symmetric. It is symmetric. Next one, transitive. Next one, transitive. Transitive means L related to M and M related to some value N. But L is perpendicular to M. Perpendicular is the sentence full of the letter I use பண்ணிக்கிறேன். L is perpendicular to M and M is perpendicular to N. அப்போ L வந்து M க்கு பர்பெண்டிகுலர், M க்கு N பர்பெண்டிகுலர் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் L related to N என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். L related to N இதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு Lங்கிற ஒரு லைன் ஒன்று கொடுக்குறேன். Lங்கிற லைனுக்கு M வந்து பர்பெண்டிகுலர், கரெக்டா? நெக்ஸ்ட் இது Mங்கிற லைன். இந்த Mங்கிற லைன் இப்படி இருக்கு. Mங்கிற லைனுக்கு வந்து N வந்து ஒரு பர்பெண்டிகுலர் நான் போடுறேன். இந்த Lங்கிற லைனுக்கு M பர்பெண்டிகுலர், இந்த Mங்கிற இந்த லைன் இருக்குல்ல இதான் Mங்கிற லைன். இந்த Mங்கிற லைனுக்கு ஒரு Nங்கிறது பர்பெண்டிகுலர். அப்ப L N ஐ கம்பேர் பண்ணும்போது L N என்னது? parallel, பர்பெண்டிகுலர் கிடையாது. அப்ப L is not perpendicular to N. என்ன நல்லா கவனிச்சுக்கோ, क्वेश्चन நமக்கு கொடுத்திருக்கிறது ரிலேஷன் நடுவுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ங்கறத நம்ம என்னவா சொல்ல போறோம்? perpendicular தான் சொல்ல போறோம். அப்ப L is perpendicular to N. என்ன வந்தாலும் சரி நடுவுல ரிலேஷன் வந்துச்சுனா அப்படினா இப்போ A related to B எழுதுறேன் அப்படினா A is perpendicular to என்னது? B அப்படினா சொல்லணும். இந்த ரிலேஷன்ங்கிறது இந்த இடத்துல perpendicular. ஒரு சில क्वेश्चनல A related to B ன்னு கொடுத்துட்டாங்கன்னா A is parallel to B ன்னு கொடுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல ரிலேஷன்ங்கிறது என்னது? parallelங்கறத என்ன பண்ணுது? எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுது, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, அப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா L is not perpendicular to N ன்னு வந்தனால it is not transitive அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட இதெல்லாம் கேட்குறாங்க. என்னென்ன
கேட்குறாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ் இது மட்டும் தான் நம்மள்ட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து ஈக்குவலன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரிஃப்ளெக்சிவ் வரல, சிமெட்ரி வந்திருக்கு, டிரான்சிட்டிவ் வரல. மூணுமே வந்தால் மட்டும்தான் ஈக்குவலன்ஸ் நம்ம கிடைக்கும், இல்லைன்னா ஈக்குவலன்ஸ் கிடைக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா ஓகே, அதாவது தேர்ட் ஒன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் என்ன கொஸ்டின் அப்படின்னா இப்போ ஏ ரிலேட்டட் டு பி. ஓகேவா? இப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. அப்போ ரிலேஷன்ங்கிறது இந்த இடத்துல என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா நாட் ஏ சிஸ்டர் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. அப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா இப்போ ஏங்கிறது நான் வச்சுக்கலாம், பிங்கிறது இன்னொருத்தர். நான் வந்து அவங்களுக்கு சிஸ்டர் இல்லை. இப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா பிக்கு ஏங்கிறது சிஸ்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போகுது. ஓகேவா? இப்போ நம்ம ரிலேஷன்ங்கிறது என்ன நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஸிவ். ரிஃப்ளெக்ஸிவ் மீன்ஸ் ரிப்பீட்டட். இப்போ ஏ ரிலேட்டட் டு ஏ. இப்போ ஏன்னா நான் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் எனக்கு சிஸ்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ கரெக்டு தானே? ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப். கரெக்டு தானே? ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ தான். எனக்கு நான் சிஸ்டர் இல்லை. அப்போ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக். இதை வேற கான்செப்டாக சொல்லலாம். இப்போ ஏபி எடுத்துக்கிறோம், அடுத்து சி ஒன்று டிரான்சிட்டில் யூஸ் பண்ணும். அப்போ ஏபிசிங்கிறது பார்த்தோன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கொடுத்துருவாங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸில் ஜென்ஸ் இருக்கலாம், லேடிஸ் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு 3 பேரை நீங்களே எடுத்துக்கலாம். இப்போ அப்பா, அம்மா, நான் 3 பேர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர். ஓகே, அப்பா, அம்மா, நானுன்னு வச்சுக்கோம். அது மாதிரி நம்ம எடுத்துக்க போகும்போது பார்த்தா அப்படின்னா ஏபிசி 3 எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஏ இஸ் ஏ நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பின்னு இப்போ இங்கே சிமெட்ரியில் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா யாராவது 2 பேர் எடுத்துக்கலாம். 2 பேர் என்ன எடுத்துக்கலாம்? எனக்கு எங்கள் அம்மா சிஸ்டர் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நான் சிஸ்டர் இல்லை, ஒரு கான்செப்ட். அதே மாதிரி என்ன பண்ணலாம், என்னையும் எங்கள் அப்பாவையும் கம்பேர் பண்ணலாம், எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கம்பேர் பண்ணலாம். இந்த கான்செப்டில் நம்ம போடலாம். ஓகேவா? அப்போ இந்த 3 கான்செப்டில் மேஜராக என்ன வருதோ ஓகேவா அதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட் நம்ம சொல்லலாம். கரெக்டா? இப்போ ஜெனரலாக உனக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸாக கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஏ ரிலேட்டட் டு பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னா ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. நமக்கு பி ரிலேட்டட் டு ஏ. பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஓகேவா? இதில் ஃபேமிலி மெம்பரில் ஒரு 2 பேருமே ஜென்ஸாகவும் கான்செப்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஜென்ஸு ஒரு லேடிஸும் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? நானும் எங்கள் அப்பா கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ நானும் எங்கள் அம்மாவை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோவேன். ஏ இஸ் நாட், இப்போ ஏங்கிறது நான், பிங்கிறது எங்கள் அம்மா. ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா நான் எங்கள் அம்மாவுக்கு என்ன இல்லை, தங்கச்சி இல்லை. புரியுதா? இல்லை தான். கரெக்ட், ரைட். அடுத்து இங்கே வந்துடும். பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு நான் சிஸ்டர் இல்லை. எல்லாமே ஒன்று தானே? அப்படி கிடையாது. ஓகேவா? அதாவது ஒரு ஜென்ஸு ஒரு லேடிஸ். இல்லை சார் நான் 2மே லேடிஸை கம்பேர் பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. ரைட்டா? இப்போ இதில் வந்து ஓகே வருது, சிமெட்ரி வருதுன்னு வச்சுக்கோ. இன்னொரு கான்செப்ட் நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு கான்செப்டில் எனக்கு ஏதோ எனக்கு எங்கள் ஒய்ஃப்னு வச்சுக்கோமே, அவங்க லேடிஸ், எங்கள் அம்மா லேடிஸ். அப்போ 2 பேரும் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு என் ஒய்ஃப் வந்து சிஸ்டர் இல்லை, என் ஒய்ஃபுக்கு எங்கள் அம்மாவும் சிஸ்டர் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் போகுதா? அப்படி போகும். சார் இல்லை சார் இதுதான் எங்கள் ஃபேமிலி நான் சொல்லலை, எங்கள் ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சார் அப்படின்னா நோ ப்ராப்ளம். எங்கள் அம்மாவோட தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இல்லையா எங்கள் அம்மாவோட அக்கா எல்லாம் ஒன்று தான். ரைட்டா? அப்படி கான்செப்ட் நீ எடுத்துக்க போகும்போது ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா இப்போ இந்த கான்செப்ட் நல்லா யோசிச்சு பார்த்துங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணலாம், சிஸ்டராக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். நாட் ஏ சிஸ்டர், ஏன்னா நம்ம இங்கே எடுத்துக்கிறதே 2 பேரும் சிஸ்டர் தான் எடுத்துக்கிறோம். ஏ இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் பி தான் சொல்ல போனால். ஆனால் நான் எடுத்துக்கிறது ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா 2 பேரும் சிஸ்டர் இல்லாதவங்க எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு சரியாக இருக்கும். அதுக்கு தான் நானும் எங்கள் ஒய்ஃபுன்னு சொன்னோம். அதாவது எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் 2 பேருக்கு 2 பேர் சிஸ்டர் இல்லை. அப்போ சம்மந்தமே இல்லாமல் 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம்.
ஓகேவா? சம்பந்தமாக இருக்கிறவங்கள எடுத்துக்கிட்டா உனக்கு கான்செப்டே தப்புங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடும். இப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர், அப்போ எங்கள் அம்மா எங்கள் சித்தி எங்கள் அம்மா இல்லை எங்கள் பெரியம்மா இப்படி எடுத்துக்கிட்டா அந்த கான்செப்ட் கொஞ்சம் குழப்பம். ஓகேவா? அப்போ அப்படிங்கும் போது மேஜராக பார்த்து அப்படின்னா மேஜர் அப்படின்னா ஒரு ஃபேமிலி எல்லாத்துலையும் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இது வந்து நாட் ஏ சிஸ்டர் தான் வரும். ஒரு இப்போ வந்து ஏன்னா கொஷினை நாட் ஏ சிஸ்டர், இப்போ கொஷின் நாட் ஏ சிஸ்டர்னா யாரோ ஒருத்தரோ 2 பேரோ இருக்காங்க, சிஸ்டர் தவிர மீதி பேர் எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்கல்ல. மேக்ஸிமம் கொஷினை நாட் ஏ சிஸ்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது எல்லாத்தையுமே இன்னொருத்தர் கம்பேர் பண்ணும்போது நாட் ஏ சிஸ்டராக தான் இருக்கும். ஓகேவா? ஏதோ ஒருத்தரோ 2 பேரோ இருக்கலாம், மேஜராக அதிகமாக இருக்கிறது நாட் ஏ சிஸ்டர் தான் இருக்கும். அதனால இட் இஸ் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கொஷின் கான்செப்ட் புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்படின்னா தான் நமக்கு புரியும், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ். ஓகே, டிரான்சிட்டிவ் A related to B and B related to C. அப்போ A is not a sister of B and இங்க B is not a sister of C. கரெக்டா? இங்க A is not a sister of B and B is not a sister of C அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ ஏங்கிறது யாராவது ஒருத்தர், பிங்கிறது யாராவது ஒருத்தர், சிங்கிறது யாராவது ஒருத்தர், நீயவே அசியூம் பண்ணிக்கும். சிம்பிளாக நான் எடுத்துக்கிறேன். A is not a sister of B. இப்போ நான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறேன். எங்கள் அம்மான்னு வச்சுக்கோமே, எனக்கு எங்கள் அம்மா சிஸ்டர் இல்லை. அடுத்த பி எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அப்பா. ஓகேவா? எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா சிஸ்டர் இல்லை. கொஸ்டின் புரிஞ்சா? எனக்கு எங்கள் அம்மா சிஸ்டர் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா சிஸ்டர் இல்லை. இப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? A ரிலேட்டட் டு C. அப்போ எனக்கு எங்கள் அப்பா சிஸ்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வராது. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் டிரான்சிட்டிவ். இந்த ஒரு கான்செப்ட் நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த ஒரு கான்செப்ட். இன்னொன்று இதுவுமே இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். சிமெட்ரியை கொஞ்சம் லாஜிக்காக யோசிப்போம். நான் வந்து இட் இஸ் சிமெட்ரி சொல்லியிருக்கவே கூடாது. சாரி, இட் இஸ் நாட் சிமெட்ரி. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிளானதானே ரிசல்ட் நம்ம சொல்லணும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்டுனா ஓகே. ஓகேவா? அந்த 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் கரெக்டுனா என்ன பண்ணுவோம்? 2யுமே தான் டிக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இப்போ சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட்டுக்கு சிமெட்ரி வருது, இன்னொரு கான்செப்ட் சிமெட்ரி வரல சொன்னா. ஓகே, அதாவது அந்த லேடிஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் சொன்னேன். அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் அப்படின்னா ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் அப்படின்னா ஒன்று தான் இருக்கணும், 2 வராது. ஒரு ஆப்ஷனில் கொடுக்கும் போது 2 ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ -2ங்கிறது எப்படி கொடுத்துருக்கலாம்? சாரி, +2ங்கிறது எப்படி கொடுத்துருக்கலாம்? 2ன்னு கொடுக்கலாம். -2 கொடுக்கலாம். வேரியேஷன் தான் ஆகுமே ஒழிஞ்சு ஆன்சர் மாறாது. அப்படிங்கும்போது ஒரு சிமெட்ரிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் மாறாது. அப்போ ஒரு ஆப்ஷன் கரெக்டாக வருது, இன்னொரு ஆப்ஷன் சிமெட்ரி மாறுது அப்படின்னா இது கரெக்டான ஆன்சர் இல்லை. அப்போ நாட்டு சிமெட்ரி தான் நீ போடணும். மைண்டில் வச்சுக்கணும். ரைட்டா? இங்கே சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கள் அம்மா தங்கச்சி இல்லை, அக்கா இல்லை, ஏதோ ஒன்று சிஸ்டர்னா தானே. அடுத்தது அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா சிஸ்டர் இல்லை. அதே மாதிரி எனக்கு சிஸ்டர் எங்கள் அப்பா இல்லை, ஆமாம் தானே. அப்போ இதுக்கு ஓகே. இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு ஜென்ஸை லேடிஸோடையும் லேடிஸை ஜென்ஸோடையும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நடுவில் எங்கள் ஒய்ஃபை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது இப்போ எனக்கு நான் எடுத்துக்கிறேன், இல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் எடுத்துக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு நான் சிஸ்டர் இல்லை, எனக்கு என் ஒய்ஃபு சிஸ்டர் இல்லை. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு என் ஒய்ஃபு சிஸ்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்று. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஆனால் 2 லேடிஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஜென்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ரிலேஷனாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ரிலேஷனாக நான், எங்கள் அம்மா, எங்கள் சித்தியோ எங்கள் பெரியம்மா யாரோ ஒருத்தர். ரைட்டா? இப்போ நல்லா கான்செப்ட் வச்சுக்கோ. நான் எங்கள் அம்மாவுக்கு நான் சிஸ்டர் இல்லை. கொஸ்டின் புரியுதா? எங்கள் அம்மாவுக்கு நான் சிஸ்டர் இல்லை, எனக்கு எங்கள் சித்தி சிஸ்டர் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சித்தி தான் சிஸ்டர். புரியுதா? எங்கள் அம்மாவுக்கு நான் சிஸ்டர் இல்லை, அதான் ஏ ரிலேட். அதாவது எங்கள் அம்மாங்கிறது ஏ, பிங்கிறது நான், சிங்கிறது எங்கள் சித்தின்னு வச்சுக்கோமே. அப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் சிஸ்டர் இல்லை, ஏ ரிலேட்டட் டு பி. எனக்கு எங்கள் சித்தி சிஸ்டர் இல்லை, பி ரிலேட்டட் டு சி. ஏ ரிலேட்டட் டு சி என்ன தான் வரணும்? எங்கள் அம்மாவுக்கு
சிஸ்டர் எங்கள் சித்தி இல்லைன்னு தான் வரணும். ஆனால் நமக்கு என்ன வருது, எங்கள் அம்மாவுக்கு சித்தி சிஸ்டர் தான், எல்டர் சிஸ்டர் எங்கர் சிஸ்டர் அடுத்த பிரச்சனை வருது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நாட் சிமெட்ரி. அப்போ அந்த நாட் சிமெட்ரிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டாவே நம்ம என்ன சொல்லணும் இங்கே இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல நம்ம இதுக்கான ரீசன் நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த இடத்துல ஏ இஸ் என்ன வேணாலும் வரலாம். ஏ இஸ் என்னது ரிலேட்டட், ஏ இஸ் நாட் தி சிஸ்டர் ஆஃப் சின்னு வரலாம். இல்லை மேஜர் சப்ஜெக்டாக பார்க்கும்போது ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் சி. அப்போ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல சொல்லலாம். ஓகேவா? இப்போ பி ரிலேட்டட் டு ஏ சொன்னோம்னா இது ஒன்றுனா அப்போ நம்ம இதை கூட நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். இன்னொரு கான்செப்டாக இந்த பக்கம் சொல்லலாம். சொன்ன கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஏன்னா நான் சொல்கிறது இந்த ஒரு கான்செப்ட்லாம் செட் ஆகுமா நீ செக் பண்ணக்கூடாது. நிறைய ஏன்னா நீ வந்து ஒரு கொஷின் அட்டன் பண்ணும் போது நமக்கு அந்த ஐடியா தோணாது. ஓகே, இந்த கொஷினா ரிஃப்ளெக்ஸிவ் தான் வரும், இந்த கொஷினா சிமெட்ரி தான் வரும், இந்த கொஷின் டிரான்சிட்டிவ் வராது. இப்படி நீ மைண்டில் செக் பண்ணுவேன். இந்த விஷயம்லாம் எங்கே உனக்கு யோசனை வரும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருப்பேன். இதே கொஸ்டின் ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப்னு கேட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, சிஸ்டர் ஆஃப் பின்னு கொஞ்சம் மாடுலேஷனை மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தான் உனக்கு அந்த யோசனைலாம் வரும். இப்போ ரைட், இப்போ நீ என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல ஏபின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த சுச்சுவேஷனில் யாரையாவது கம்பேர் பண்ணுவேன். அப்போ தான் உனக்கு அந்த கொஷின் வரும். அப்போ நம்ம ஜென்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணுமா, லேடிஸை மட்டும்தான் எடுத்துக்கணுமா, இல்லை ஜென்ஸ் அண்ட் லேடிஸை சேர்த்து எடுத்துக்கணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கிடைக்கும். ரைட்டாக கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸில் ஜென்ஸு லேடிஸ் எல்லாமே இருக்கலாம். அடுத்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இதில் தேர்ட் கொஷினா ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஒன்லி எ ஃபேமிலி மெம்பர்ஸ் இஸ் அ ஃபீமேல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே என்ன இருக்காங்க, ஃபீமேலாக இருக்காங்க. அது எப்படி சார்னா அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேவா? ஃபீமேலாக இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு பி. அந்த கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா?